வணக்கம். தினகரனின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். முட்டை விலை குறைவது பாதகமான நிலையை உருவாக்கும், விவசாய அமைச்சு எச்சரிக்கை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்று முதல் ஆரம்பம். அரசு நிறுவனங்கள் தொடர்பில் அதிரடி முடிவு. நாட்டின் முக்கிய பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை. அத்தியாவசிய இரு பொருட்களுக்கு விசேட இறக்குமதி வரி அதிகரிப்பு. நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழை பெய்யக்கூடிய சாத்தியம். பாடசாலை மதிய உணவு விநியோகத்தில் சிக்கல், கல்வி அமைச்சு எடுத்துள்ள அதிரடி தீர்மானம். தொடர்பென விரிவான செய்திகள். முட்டை விலை குறைவதானது உற்பத்தியாளர்களுக்கு பாதகமான நிலையை உருவாக்கும் என விவசாய அமைச்சின் செயலாளர் MV நிஷாந்த் விக்ரமசிங்கே எச்சரிக்கை விடுத்துள்ளார். முட்டையொன்றின் விலை 36 முதல் 37 ரூபாவை விடவும் குறைந்தால் அது முட்டை கைத்தொழில் துறையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கோழி தீனியின் விலையை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து தற்பொழுது ஆராயப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கோழி தீனியின் விலை குறைக்கப்பட்டதன் பின்னர் முட்டையொன்றின் விலையை 29 முதல் 30 ரூபாய் அளவில் குறைக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். முட்டையொன்றை உற்பத்தி செய்வதற்கு 32 முதல் 33 ரூபாய் வரை செலவாகின்றது என்றும் இதில் அதிகளவு தொகை கோழித்தீனி வகைகளுக்காக செலவிடப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். கோழித்தீனியின் விலைகள் சோளத்தின் விலையில் கூடுதலாக தங்கியுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புலனாய்வு பிரிவினரின் புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தன ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்க தவறியமை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தொடர்பில் இன்று உச்சநீதிமன்றில் முன்னிலையாகியுள்ளார். இது தொடர்பான தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காததன் மூலம் நிலந்த ஜெயவர்தன அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளார் என தெரிவித்த உச்சநீதிமன்றம் அவருக்கு 75 மில்லியன் ரூபாய் நட்டஈடு வழங்குமாறு முன்னர் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அவர் நட்டஈட்டை முழுமையாக செலுத்த தவறியதால் நீதிமன்ற உத்தரவின்படி அவருக்கு எதிராக சட்டமா அதிபர் நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டை தாக்கல் செய்திருந்தார். அது தொடர்பான உண்மைகளை முன்வைக்க இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உச்சநீதிமன்றம் முன்னர் விடுத்த அறிவித்தலின் பிரகாரம் நிலந்த ஜெயவர்தன நீதிமன்றில் முன்னிலையாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 15வது மக்கள் தொகை மற்றும் வீட்டு கணக்கெடுப்பில் தனிநபர் மற்றும் வீட்டு தகவல் சேகரிப்பு நடவடிக்கை இன்று ஆரம்பமாக உள்ளது. அதற்காக மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் வீடு வீடாக சென்று பார்வையிட உள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அனுஜா செனவிரத்ன தெரிவித்துள்ளார். 2012 மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஒப்பிடுகையில் சமீபத்திய பட்டியல்கள் வீட்டு அலகுகளில் 24% அதிகரிப்பை காட்டுகின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நியாயாதிக்க நிறுவனங்கள் மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்களின் நிர்வாக சபை கூட்டங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. அதன்படி நியாயாதிக்க நிறுவனங்கள் மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்களின் நிர்வாக சபை கூட்டங்களை இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி தெரிவித்துள்ளார். இந்த காலகட்டத்தில் அந்த நிறுவனங்களின் தலைவர்கள் நிர்வாக ரீதியில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார். அதேவேளை சில சபைகளுக்கு ஏற்கனவே புதிய தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எதிர்காலத்தில் ஏனைய பணியாளர்கள் சபைகளுக்கு பொருத்தமான தலைவர்கள் அந்தந்த அமைச்சர்களினால் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். இதன்படி தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு நியாயாதிக்க நிறுவனங்கள் மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்களின் நிர்வாக சபை கூட்டங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. புதிய தலைவர்கள் மற்றும் நிறுவனங்களின் பிரதானிகளை நியமிப்பது புதிய அமைச்சர்களின் கடமை எனவும் பிரதமரின் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். காலி மற்றும் களுத்துறை மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கையை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்துள்ளது. அதன்படி கேகாலை மற்றும் மாத்தறை மாவட்டங்களுக்கு முதல் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளதுடன் கொழும்பு பிரதேசத்தில் அதிக அளவு மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது. மேலும் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பில் நேற்று காலை 8:30 மணி முதல் இன்று காலை 7 மணி வரையான காலப்பகுதியில் வல்லாவிடத்தில் 112 மில்லி லீட்டரும் ரோஹணி பிரதேசத்தில் 111 மில்லி மீட்டர் மழையும் பெய்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயத்திற்கான விசேட இறக்குமதி வரியை நிதியமைச்சு அதிகரித்துள்ளது. உள்நாட்டு விவசாயிகளை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி 1 கிலோ பெரிய வெங்காயத்திற்கான வரி 20 ரூபாவினால் அதிகரிக்க நிதியமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. அத்துடன் 1 கிலோகிராம் உருளைக்கிழங்கு மீதான விசேட இறக்குமதி வரியை 10 ரூபாவினால் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பெரிய வெங்காயத்திற்கான விசேட இறக்குமதி வரி 10 ரூபாவில் இருந்து 30 ரூபாவாகவும், உருளைக்கிழங்கு மீதான விசேட இறக்குமதி வரி 50 ரூபாவில் இருந்து 60 ரூபாவாகவும் அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் இந்த இறக்குமதி வரி அதிகரிப்பால் உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயத்தின் விலைகள் கணிசமான அளவு அதிகரிக்கக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுகம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், காலி, மாத்தறை, மன்னார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருந்தது. சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. பாடசாலை மதிய உணவு விநியோகஸ்தர்களுக்கு பணம் வழங்காத வலிய கல்வி அலுவலகங்கள் தொடர்பான தகவல்களை கண்டறிய கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. மதிய உணவு திட்டத்திற்கு தேவையான பணம் அந்தந்த மாகாணங்களுக்கு அனுப்பப்பட்ட போதிலும் வலிய கல்வி அலுவலகங்கள் விநியோகஸ்தர்களுக்கு பணம் செலுத்தவில்லை என கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கமைய இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேல் மாகாணத்தில் இருந்து அதிகளவான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும், இதன் காரணமாக மதிய உணவு வழங்குவதை விநியோகஸ்தர்கள் நிறுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பணம் கிடைக்கும் வரை உணவு வழங்க முடியாது என விநியோகஸ்தர்கள் அதிபர்களுக்கு அறிவித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த காலங்களில் 2 அல்லது 3 மாதங்கள் பணம் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்ட சந்தர்ப்பங்கள் இருந்ததாகவும், ஆனால் அரசாங்கத்தை அசௌகரியப்படுத்தும் நோக்கில் இம்முறை இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். வலிய கல்வி அலுவலகத்தில் பணிபுரியும் அரசியல் தொடர்பினை கொண்டுள்ள சில அதிகாரிகள் பணம் இருந்தும் வழங்காது விநியோகஸ்தர்களை அசௌகரியத்திற்கு உள்ளாக்குவதாகவும் கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. முட்டை விலை குறைவது பாதகமான நிலையை உருவாக்கும், விவசாய அமைச்சு எச்சரிக்கை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்று முதல் ஆரம்பம். அரசு நிறுவனங்கள் தொடர்பில் அதிரடி முடிவு. நாட்டின் முக்கிய பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை. அத்தியாவசிய இரு பொருட்களுக்கு விசேட இறக்குமதி வரி அதிகரிப்பு. நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழை பெய்யக்கூடிய சாத்தியம். பாடசாலை மதிய உணவு விநியோகத்தில் சிக்கல், கல்வி அமைச்சு எடுத்துள்ள அதிரடி தீர்மானம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் தினகரனுடன் இணைந்திருங்கள்.